My best wishes and congratulations to those who have cleared in the September 25 exams and உங்கள் லைஃப்பில் வந்து எப்பயுமே சூப்பர் டூப்பராக இருக்கும். இந்த வீடியோ வந்து நான் யாருக்காக போடுறேன் அப்படின்னா, யார் அன்சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்காங்க இந்த அட்டெம்ப்ட்ல அவங்களுக்காக தான் நான் மெயினாக போடுறேன். நான் ஒரு சில பாயிண்ட் சொல்லணும்னு நினச்சேன். ஃபர்ஸ்ட் சிஏ இன்ஸ்டியூட் அவங்க ஸ்டாண்டர்ட் ஏற்றிருக்காங்க. மெயினாக ஃபவுண்டேஷன் நான் பார்க்கும்போது முன்னாடிலாம் வந்து நான்லாம் எழுதும்போது 30% இருந்தது. அதுக்கப்புறம் ரீசெண்ட் டேஸில் அவங்க வந்து 20% 25% ஆக்குனாங்க. இப்போ ரொம்ப ரீசெண்டாக அவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா 14% ஆக்கிட்டாங்க. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு என்ன தெரியுது அப்படின்னா, அவங்க நீட் எக்ஸாம் மாதிரி வைக்கிறாங்க. லைக் வந்து நீ ஃபவுண்டேஷன்லேயே வந்து ஃபெயில் ஆகிட்டா அப்படின்னா வெளில போயிடு அப்படின்னு சொல்றாங்க. விச் மீன்ஸ் ஒரு 100 ஸ்டூடெண்ட்ஸ் எழுதுறாங்க அப்படின்னா வெறும் 14 ஸ்டூடெண்ட்ஸ் தான் கிளியர், 14 to 15 ஸ்டூடெண்ட்ஸ் தான் கிளியர் பண்றாங்க. சிஏ இன்ஸ்டியூட் அவங்க ஸ்டாண்டர்டை ஆக்சுவலி ரொம்ப ரைஸ் பண்ணிட்டாங்க. அப்ப நம்ம என்ன சார் பண்ணோம், நம்மளால ஆக முடியாது, 200% உன்னால ஆக முடியும். என்ன பண்ணணும் அப்படின்னா நம்மளோட ஸ்டாண்டர்ட்ஸை நம்ம ரைஸ் பண்ணணும். நம்ம வெறும் ஐஎஸ்எம்ஓ ஸ்கேனரோ அதை மட்டும் நம்ம ப்ரிப்பேர் பண்ணக்கூடாது. இன்னும் பெட்டரா, இன்னும் எக்ஸாக்ட், இன்னும் வந்து நான் சொல்லணும் அப்படின்னா இப்போ மேக்ஸ்ல எக்ஸ்ட்ரா துல்சியான் புக்கோ இல்லை ஸ்கேனரோ இன்னும் நிறைய நம்ம வாங்கி பார்க்கணும். நிறைய மெட்டீரியல்ஸ் நிறைய நம்ம வந்து சம்ஸ் போட்டு பார்க்கணும். நம்மள வந்து நிறைய நம்ம ட்ரெயின் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். நம்ம எதுல இருக்கோம் அப்படின்னா நமக்கு எல்லாருக்குமே ஆல்மோஸ்ட் ஒரு 70 to 80% ஆஃப் த கான்செப்சுவல் கிளாரிட்டி இருக்கு. எல்லா சப்ஜெக்ட்லயும் அட்லீஸ்ட் ஒரு 70% இருக்கும்னு நினைக்கிறேன். பட் நமக்கு வந்து ஒரு சம் சால்விங் எபிலிட்டி இருக்கான்னா நமக்கு நிறைய பேருக்கு இல்லை. ஏன்னா நான் நிறைய பேரை பார்க்கும்போது நிறைய பேர் என்கிட்ட என்ன சொன்னாங்கன்னா, சார் நாங்கள் வந்து சம்ஸ் நான் நிறைய பேர் பார்த்துருக்கேன், நிறைய பொட்டன்ஷியல் ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய ஃபெயில் ஆகிட்டு என்கிட்ட சொல்லும்போது, சார் நீங்க சொன்னீங்க சார் சம்ம போட சொல்லி, பட் நான் வெறும்னா சம்ம மட்டும் தான் சார் பார்த்துருக்கேன் அப்படின்னு என்கிட்ட சொல்லியிருக்காங்க. நான் உங்ககிட்ட ஒன்று சொல்றேன், யார் சக்சஸ் எல்லாருமே கிரேட் ஆக முடியும், பட் எல்லாருமே கிரேட் ஆக மாட்டாங்க. ஏன் அப்படின்னா வந்து அது ஒரே ஒரு டிஃபரன்ஸ் மட்டும் தான், ப்ராசஸ் எக்ஸலன்ஸ். அந்த ப்ராசஸ்ல வந்து அவங்க கமிட்டடா இருக்காங்களா? நான் உனக்கு ஒரு கதை சொல்றேன். கோலி வந்து 2012-13 அந்த டைம்ல வந்து கோலி வாஸ் அபவுட் டு டிராப் அவுட் ஃப்ரம் ஹிஸ் டீம். ஆக்சுவலி சொல்ல போனா அதான் அந்த டைம்ல வந்து அவங்க டிசிஷன்ல வந்து கோலி எடுத்துக்கலாமா வேண்டாமா அப்படின்னு இந்தியன் டீம்ல இருக்கும்போது அப்போ வந்து அவரோட மிரரை பார்க்கும்போது அப்பதான் தெரிஞ்சது, இல்ல ஒரு இன்டர்நேஷனல் கிரிக்கெட் பிளேயர் வந்து பிசிக் வந்து வேற லெவல்ல இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அன்னில இருந்து இன்னைக்கு வரைக்கும் வந்து ஒரு சீட் டே கூட அவர் வைக்க. அதனாலதான் இன்னைக்கு டேட்ல வந்து இஸ் அ பர்சன் வேற லெவல், ஒரு ரன் மிஷின் அந்த மாதிரி சொல்ற மாதிரி இருந்தாங்க. அதுதான் தொடருது. அதுக்கு என்ன சார் டிஃபரன்ஸ்? அவர் வந்து ஆல்ரெடி அதே மாதிரி தான் இருந்தாரு, வேற அவர் வந்து டிராப் அவுட் பண்ணலாம்னு யோசிச்சாங்க. பட் இன்னைக்கு டேட்ல வந்து அவரை வந்து அவர் இல்லாம டீமே இல்லடா அப்படின்னு யோசிக்கிறாங்க. அப்படின்னா வந்து the only difference ப்ராசஸ் எக்ஸலன்ஸ். அந்த ப்ராசஸ்ல வந்து கமிட்டடா இருந்தார். அவர் வந்து வெறித்தனமா என்னாலும் நான் வந்து இது பண்ண மாட்டேன்டா அப்படின்னு இருந்தார். அதே மாதிரி உன்னால பண்ண முடியுமா? பண்ண முடியும். இன்னைக்கு டிசிஷன் எடு, நான் நெக்ஸ்ட் அட்டெம்ப்ட் எழுதுறேன், நெக்ஸ்ட் அட்டெம்ப்ட் எழுதி நான் வெறித்தனமா பண்றேன், எந்த காம்ப்ரமைஸுமே நான் பண்ணல. என்னென்ன மெட்டீரியல்ஸ் இருக்குன்னு மார்க்கெட்ல பாரு. அந்த டைம்ல நாங்க ரெஃபரன்ஸ் புக் எல்லாம் வாங்கி பார்த்தோம். இன்னைக்கு உனக்கு நிறைய மேரத்தான் இருக்கு, நிறைய அது பார்க்க வேண்டாம்னு சொல்ல, பட் அதை மட்டும் 100% டிபெண்ட் பண்ணிட்டு போகாதுன்னு சொல்றேன். ஏன்னா மேரத்தான்ல ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் மட்டும் தான் இருக்கு. பட் சிஏ இன்ஸ்டியூட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் மட்டும் எடுக்கிறது இல்ல, எல்லாத்தையுமே உன்னை வந்து கான்செப்சுவலா டெஸ்ட் பண்றாங்க. உனக்கு அப்ளிகேஷன் நாலேஜ் இருக்கான்னு பாக்குறாங்க. நம்மளோட ஸ்டாண்டர்ட்ஸை நம்ம வந்து ரைஸ் பண்ணணும், இன்னும் வெறியா வளர். அண்ட் உனக்கு இன்னொன்னு சொல்றேன், யூ ஆர் நாட் அ ஃபெயிலியர். ஏதோ ஒரு ஈவெண்ட் உன் லைஃப்ல ஃபெயிலியரா வந்திருக்கே தவிர யூ ஆர் நாட் அ ஃபெயிலியர். இப்போ நம்ம கூகுள் மேப்பே எடுத்துக்கிறோம். இப்போ நீங்க வந்து டேரக்டா போறது லெஃப்ட் காமிச்சிருக்கு, நம்ம லெஃப்ட் எடுக்காம அப்படியே டேரக்டா நேரா போயிட்டோம் அப்படின்னா இமீடியட்டா கூகுள் மேப் என்ன பண்ணுது, நெக்ஸ்ட் பெஸ்ட் ரூட் காமிக்கிறது. நீ அதையும் விட்டுட்டா அப்படின்னா இமீடியட்டா என்ன பண்ணுது, நெக்ஸ்ட் பெஸ்ட் ரூட் காமிக்கிறது. லைட்டா டிலே ஆகும், ஒரு 10 மினிட்ஸ் டிலே ஆகும், இல்ல 5 மினிட்ஸ் டிலே ஆகும், பட் நம்மளோட டெஸ்டினேஷனை ரீச் பண்ணிடும். அதே தான் சொல்றேன். இப்போ உனக்கு வந்து நீ மேபி லைட்டா வந்து நமக்கு வந்து ஏதோ ஒரு டிலே வந்திருக்கு, அவள் தான் தவிர எப்பயுமே நம்ம ஏதோ ஒரு ப்ராசஸ் பண்ணி அதுல ஃபெயிலியர் வருது அப்படின்னா அந்த கோலை அட்ஜஸ்ட் பண்ணிடாத, அப்ரோச் டுவர்ட்ஸ் த கோலை இது பண்ண. அந்த ப்ராசஸ்ல ஏதோ ஒரு மிஸ்டேக் நடந்திருக்கு. ஃபர்ஸ்ட் டைம் நான் ஃபெயில் ஆகிறேன், ஓகே, நான் வந்து பர்டன் ஆஃப் ப்ரூஃப் வந்து நான் வந்து பர்டன் ஆஃப் தட் இஸ் பெனிஃபிட் ஆஃப் டவுட்டை வந்து நான் சிஏ இன்ஸ்டியூட் கொடுக்கலாம், ஓகே அவங்க மேல தான் மிஸ்டேக். செகண்ட் டைம் நான் ஃபெயில் ஆகிறேன், ஓகே அவங்க மேல தான் மிஸ்டேக். தேர்ட் டைம் ஃபெயில் ஆகிறோம் அப்படின்னா நம்ம ப்ராசஸ் மேல ஏதோ ஒரு மிஸ்டேக் இருக்கு. நம்ம லைட்டா இந்த வாட்டி இன்ட்ரோவர்ட் நம்ம சைட்ல நம்ம இன்வர்டா கொஞ்சம் யோசிச்சு நம்ம மேல என்ன மிஸ்டேக் இருக்கோ நம்ம அதை கரெக்டா பண்ணோம் அப்படின்னா 200% சொல்றேன், நெக்ஸ்ட் 60 டேஸ்ல நீயே வந்து ஒரு சூப்பர் டூப்பர் பர்சனா வருவ. உனக்கே அந்த டிஃபரன்ஸ் நிறைய தெரியுமா? நிறைய தெரியும். வெறித்தனமா பண்ணி எதையுமே காம்ப்ரமைஸ் பண்ணாத, உனக்கு என்ன சப்போர்ட் வேணாலும் நான் பண்றேன். நான் இப்ப லா வந்து எங்கிட்ட டெஸ்ட் சீரிஸ்ல ரெஜிஸ்டர் பண்ண பசங்க எல்லாருக்குமே நான் லா ட்ரைனிங் செஷன், லா வந்து ஆக்சுவலி அக்கௌண்ட்ஸ் எப்பயுமே ட்ரைனிங் செஷன் வைப்பேன். இப்ப லால ட்ரைனிங் செஷன் நான் வச்சிருக்கேன். அதை நான் வந்து ரிலீஸ் பண்றேன். மோஸ்டா யூடியூப்ல ரிலீஸ் பண்ணலாம் தான் நான் வச்சிருக்கேன். பட் நாங்க ஒண்ணுதான் இப்போ ஒரு ஆக்ட் தான் எடுத்திருக்கோம், அதை ரிலீஸ் பண்றேன். அதனால உனக்கு என்ன டவுட் வேற ஏதாவது வேணும், இல்ல சார் இந்த கான்செப்ட் எனக்கு புரியல, என்ன புக்ல இருந்து படிக்கணும், என்ன டவுட் என்கிட்ட கேட்டாலும் நான் இது பண்ணுவேன். நான் லாஸ்ட் ஒரு 10 டேஸ் ஃபுல்லா நான் இவங்களோட தான் இருக்கேன், ஃபுல்லா நான் எடுத்துட்டு இருக்கேன். அதனால தான் என்னால கண்டினியூஸா வீடியோ போட முடியல. பட் நான் இனிமே உங்களுக்காக போடுறேன், அதுக்கும் நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணி போடுறேன். வெறித்தனமா பண்ணு, எதையுமே காம்ப்ரமைஸ் பண்ணிடாத. நீ ப்ராசஸ்ல காம்ப்ரமைஸ் பண்ண அப்படின்னா ரிசல்ட்ல காம்ப்ரமைஸ் வரும். ஸோ இதுக்கு மேலே நீ வந்து என்ன பண்ணலாம், இப்போ உட்காரு, சரி ஓகே, ஒரு 1 or 2 days நீ டைம் எடுத்து நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம், என்ன புக்ல படிக்கலாம், ஓகே லாஸ்ட் டைம் நம்ம என்ன மிஸ்டேக் பண்ணுவோம், ஏரியாஸ் ஆஃப் வீக்னஸ் ஐடென்டிஃபை பண்ண, இல்ல இதான் என்னோட ஏரியாஸ் ஆஃப் வீக்னஸ், நான் இதில் ப்ரொசீட் பண்ண போறேன் அப்படின்னு நான் வெறித்தனமா பண்ண. உனக்கு என்ன சப்போர்ட் வேணாலும் நான் பண்ணி தரேன்.
சூப்பர் டூப்பரா பண்ண. வாட் எவர் வி டூ, வேர் எவர் வி கோ, வி வில் பி சக்சஸ்ஃபுல். தேங்க்யூ ஸோ மச்ரா, சூப்பரா பண்ண. உனக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கூட கமெண்ட்ல போட, நான் அதை கண்டிப்பா ரிப்ளை பண்றேன். தேங்க்யூ ஸோ மச்ரா.